ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் டிப்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் டிப்ஸ் கால்ஸ்க்காக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து சும்மா நீண்ட நாள் இன்றைக்கி கால் கொடுப்பாங்க, நாளைக்கு கால் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது. நீங்கள் எங்கே டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்களோ நீங்கள் அங்கே போயிடுங்க. நாம் வந்து டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பார்த்தது. காலையில் இந்த 10 minutes டைமில் வந்து க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிஜெக்ஷன் வந்து க்ளோசிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிஸ்கிட்டட் புல் பேக்கில் எடுத்தது. ப்ரைஸ் மேலே போகும், நம்ம 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து லோயல் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரைஸ் வந்து கீழே, அதாவது இந்த தூரம் வந்து நம்ம இங்கேருந்து இடத்துல பார்த்தது இந்த கேப் ரீஃபில் ஏரியா இருக்கும். ப்ளஸ் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலான்னு. ஆக்சுவலாக வந்து நமக்கு இங்கேருந்து கீழே வந்தால் நமக்கு இதில் ஒரு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்றைக்கி வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ண விஷயங்கள். அது உங்களுக்கு காமிச்சிடறேன் என்ன ஷேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் ஆச்சு. ஆனால் நம்ம தூரம் போல் அது 25,020 வரலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தால் நம்ம இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணது. ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு நமக்கு இந்த ஸ்விங் லோ கிட்ட திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அக்செப்ட். சம்டைம்ஸ் வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். ஆனால் எஸ்எல் எதுக்காக ஹிட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? சரி. ஆனால் இதில் அதே உங்களுக்கு நிஃப்டி சென்செக்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சென்செக்ஸில் கிட்டத்தட்ட சாலிடாக க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இதில் என்னென்னா, அந்த 10 minutesலேயே ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து இதில் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா நமக்கு மொமெண்டம் கிடச்சிருக்கும். ஆனால் 10 minutesல கூட உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் தான் இருக்குது, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வார் சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு பேனிக், எல்லாருக்கும் வந்து பேனிக் இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் கேப் டவுன் அப்போ. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து மைனஸில் போயிட்டுச்சு. அதாவது என்னுடைய ஃபுல் ஹோல் கேபிட்டலில் 5% வந்து மைனஸில் இருந்துச்சு. ஆக்சுவலாக போன வாரம் அதுக்கு முன்னாடியில் வந்து ப்ளஸில் இருந்தது, ப்ளஸ் 10%, 15% இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா -5% இருந்தது. இந்த இடத்துல பேனிக் சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள் பண்ணுறவங்க இருந்தாங்க. என்னென்னா, அந்த -5% கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி எது நல்ல ஸ்டாக்ஸு கம்மியான விலைக்கு கிடைக்குதோ அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருங்க. இதில் வந்து பேனிக் ஆச்சு. ஏன்னா எவ்ரி பேனிக் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த கோவிட் டைம்லேயும் சரி, அந்த 2008 கிராஷ் ஆச்சு அப்பவும் சரி, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அந்த டைமில் என்ன மார்க்கெட் ரொம்ப கடகன்னு கீழே வர மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த இடத்துல வந்து பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நான் இன்டர்டே ட்ரேடிங்கில் இருக்க சொல்ல வரல, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே சார், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சது, நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், அந்த 25,000 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு நான் இன்றைக்கி தான் நான் ட்ரா பண்ணுறது. இது அதாவது நாளைக்கு லீவ் மார்க்கெட்டு. இப்போ 3ஆம் தேதி மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகும்னு சொல்லலை, ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட் இங்கே க்ளோஸாக இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. இந்த லீவில் வாருடைய அன்சர்டனிட்டி காரணமாக ஒரு வாரம் ஏதாச்சும் ஒரு நல்ல நியூஸ் என்ன, குட் நியூஸ் என்ன வந்துச்சு, வார் ஸ்டாப் ஆகிறதுக்கான அறிகுறிகள் என்ன இருக்குது அப்படின்னு நியூஸ் என்ன வந்தாலோ, ஓகே, அப்போ என்ன ஒன்றா உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். ஓகே, அந்த கேப் அப் வந்து 25,200, 25,100 அந்த இடத்துல கேப் அப் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இன்னொரு பேட் சுச்சுவேஷன், அதாவது வார் வந்து இன்னும் தொடருது, வேறு நிறைய பிரச்சனை, சிக்கல் நிறைய இருக்குது, ஒரு பேட் நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, திரும்ப நான் வந்து 24,500 இந்த லோ இருக்குங்களா, இந்த லோக்கிட்ட மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேப் டவுன் கேப் அப் இன்றைக்கி நம்ம எப்படி சந்திச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம அன்றைக்கும் சந்திக்கணும். மார்க்கெட்டு 3ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு சாலிடாக க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சு, கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்னா ஓகே, மார்க்கெட் ரிகவர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், கரெக்ஷன், அகைன் வந்து புல் பேக் என்ட்ரி எடுத்து நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் கேண்டில் வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், சாலிட் கேண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்கணும். அப்போது உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை சார், மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது, அங்கேருந்து லோயில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிடுது, கீழே வருது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது அதெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
அகைன் கண்டினியூ மார்க்கெட் ஃபாலிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் மெயின் வந்து அந்த கேப் அப் கேப் டவுனில் ஒரு லோ க்ரியேட் பண்ணி லோ பிரேக் டவுன் ஆகுதா, கேப் டவுன் ஆக சொல்ல ஒரு ஹை க்ரியேட் பண்ணி ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரேடை இந்த மாதிரி எடுக்கலாம். எந்த மாதிரி எடுக்கலாம்? ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்னா பிரேக் அவுட்னா ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்து கேப் ரீஃபில், கேப் டவுன் ஆச்சா ஸோ கேப் ரீஃபில். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு சில வந்து சார் மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்வாங்க. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகும் டைரெக்ஷன் இப்படிலாம் மேலே போகிறதுல இது மட்டும் கன்ஃபார்ம் இப்படி ஆக போகிறது கிடையாது. மார்க்கெட்டு ஒன்றும் சுச்சுவேஷன் நமக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்காது உங்களுக்கு டக்குன்னு. என்னென்னா அந்த போகிற வழியில் சின்ன சின்ன புல் பேக் எடுத்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல பார்த்தா இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். அல்லது நமக்கு ரிவர்ஸ் மைண்ட் செட் இருந்ததுன்னா இந்த இதில் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ லெவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,100 இல்லைங்களா, 25,100 to 150 இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. சரி, சப்போர்ட் எங்கே சார் இருக்குது அப்படின்னப்போ எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க இன்றைக்கி 24,650 தான் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துட்டோம். ஏன்னா காலையில் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனது ரிகவர் பண்ணாங்க, திரும்ப அந்த இடத்துல வந்தாங்க, திரும்ப வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் ஹையை பிரேக் பண்ணல, இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அகைன் இன்னும் 3 டைம் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பையர்ஸ் சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்குது. அப்போது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பிட் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம இதில் ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கணும். அப்போ நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னா இந்த 60,200 தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது நீங்கள் எவ்ரி கரெக்ஷன் வர சொல்லி நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது இந்த பேட்டர்ன் நீங்கள் பெரிய லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் இந்த மாதிரி அமையும் உங்களுக்கு. ஸோ மேலே மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தெரியுது பேங்க் நிஃப்டியில். டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு மேலே போகாமையே இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த 59,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிரேக் டவுனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னப்போ நீங்கள் இந்த 59,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம்? சென்செக்ஸில் கூட நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்போ சென்செக்ஸு இன்னும் கொஞ்சம் ஒரு புல்லிஷ்டாக தான் தெரியுது மார்க்கெட்டில். இன்னும் வீக்னஸ்ஸு தெரியல. ஆல்மோஸ்ட் கேப் டவுன் ஆச்சு, ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ணி மேலே போக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நமக்கு இந்த 81,000 81,250 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் சைடு 200 EMA லைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் நீ ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்போ பார்த்துக்கலாம். அப்போது இந்த தூரத்தில் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடந்தால் நீங்கள் இந்த மேலே அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை சார் டவுன் சைடு ப்ரெடிஷனாக மேலே போகாமல் இங்கேயே திரும்பிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், மார்க்கெட்டை ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லோவே உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. 78,500 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி என்னன்னா இந்த நெக்லைன் கட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து லோவில் ஃபார்மேஷன் பண்ண எவ்ரி நீங்கள் புல் பேக்கை வந்து நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருங்க. டவுன் சைடு வந்தீங்கன்னா அது அப்பர் சைடு போனீங்கன்னா இது சப்போர்ட்டாக மென்ஷன் பண்ணிங்க. எவ்ரி புல் பேக்கில் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணி நீங்கள் 81,000 81,250 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.